ஆஃப் பண்ணிட்டு மில்க். ஓகே, காய்ச்சின பால். அதில் ஒரு ஹாஃப் போதுமா? So the sauce is ready. ஓகே. ஸோ இதில் அந்த காய்கறிகள், வித்தியாசமான காய்கறிகள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் கொடை மிளகாவோட zucchini, celery அப்படின்லாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஆல் சாஸ், டொமேட்டோ சம்மந்தப்பட்ட அந்த சாஸியாக அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக டொமேட்டோ பியூரி ஒரு 1/2 கப், கொஞ்சம் கெட்சப் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 தக்காளி வேக வச்சு தோல் உரிச்சு வச்ச தக்காளி அரைச்சு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் சர்க்கரை, அந்த ப்ரௌன் கலர் சர்க்கரையும் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணோம். இந்த காரத்துக்காக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணோம். பெப்பர் போட்டுட்டு அந்த ஆரிகானோவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் சேர்த்து. ஸோ சாஸ் ரெடி இப்போ. ஓகே, பாஸ்தா குக் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் பாயிலிங் வாட்டரில் நல்ல ஒரு 2-3 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு பாஸ்தாவை போட்டுட்டு இந்த மாதிரி பைட் கன்சிஸ்டன்சி. ஓகே, கடிக்கிற மாதிரி. ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கடிச்சு பார்க்கலாம் அந்த பைட் சைஸுக்கு, அதாவது கடிக்கிறதுக்கு கரெக்டாக அதை வெந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி வந்து தண்ணியை நல்லா ஸ்டவ்வில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 ஸ்பூன் உப்பு, தேவைப்பட்டா உங்களுக்கு ஒட்டாம வரணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துட்டு இந்த பாஸ்தா பார்த்தோம் இல்லையா, அது அந்த கொதிக்கிற தண்ணியில உப்பும் ஆலிவ் ஆயிலும் கலந்த தண்ணியில போட்டீங்கன்னா இந்த மாதிரி அங்க நின்னே நீங்க பண்ணணும். ஏன்னா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா குழஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நல்லா கடிக்கிற பதத்துக்கு நீங்க இது பண்ணி ஒரு I would say 8 minutes ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இப்போ சர்விங் மெத்தட் பார்க்கலாம். இப்போ சர்விங் பவுல் எடுத்துட்டு ஓகே நம்ம பாஸ்தா அப்படியேவும் சர்வ் பண்ணி சென்டர் டேபிளில் வைக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் போர்ஷனால நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கொடுக்கறதா இருந்தால் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த பாஸ்தா அது மாதிரியே சாஸ். இப்போ எவ்ரிபடி 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்றோன்னா நல்ல லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியாக. சீஸ் இல்லையா? ஆமாம். ஓகே, இந்த சீஸ் வந்து ஈஸியாக கிரேட் பண்ண முடியும். இது ஆமாம், இந்த பாஸ்தாக்கெலாம் இந்த சீஸ் இது பார்மிசான் பேர். இது இட்டாலியில் பார்மான்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ தட்ஸ் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம். பாருங்க, அந்த சாஸோடைய சூடுலயே அது அழகா உருகிடுது. ஓகே, பார்ஸ்லே. ஓகே, சர்விங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, சூப்பராக இருக்குது. மேலே அழகாக அந்த ஒரு பாஸ்லே வச்ச உடனே இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பாஸ்தா வந்து நம்மளோட நூடுல்ஸ் மாதிரி அதில் வந்து எந்த ஒரு காரம் அந்த டேஸ்ட்லாம் இருக்காது. இந்த சாஸோட டேஸ்ட்டும் இந்த சீஸோட அந்த ரிச்னஸும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாஸ்தாவை வந்து ரொம்ப சூப்பராக பார்க்க போகுது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், மிக்ஸ் பண்ணாதான் அந்த சாஸோட டேஸ்ட் அதில் தெரியும் நமக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அண்ட் அந்த சாஸில் பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், கொஞ்சம் அந்த சுகரோட இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஐ திங்க் அந்த சீஸோட அந்த ஃப்ளேவர் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ் டின்னர் நினைக்கிறேன். வெரி நைஸ். இது ஒரு சாலட் அண்ட் ஒரு ஹாட் சாக்லேட் ஒரு ஜூஸ் சூப்பராக இருக்கும். டின்னரை வந்து மறக்கவே முடியாது. ஓகே, அண்ட் மேம் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச இந்த இட்டாலியன் டிஷ், அதாவது பாஸ்தா அரபாட்டியா, பேர் மட்டும் இல்லை டிஷ்ஷும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்படியே இட்டாலியன் டிஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதுக்குண்டான பொருட்கள், இந்த பார்ஸ்லே, அதுக்கப்புறம் இந்த செலரி, zucchini அப்படின்னு வித்தியாசமான ஆரிகானோ,
ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி வித்தியாசமான பல பொருட்கள் போட்டு அவங்க செஞ்சாங்க. ஸோ நீங்களும் இதே டேஸ்ட், இதே மாதிரி இட்டாலியன் டிஷ் உங்கள் வீட்டில் செய்யணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் கூட கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது. அண்ட் மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சூப்பர்பான ஒரு இட்டாலியன் டிஷ் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்த்த பாஸ்தா அரபாட்டியா ரொம்ப வித்தியாசமா இருந்தது இல்லையா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான சமையல்கள் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தெளிவாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் இணைச்சு மெகா டிவிக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி